இப்படி அமைதியாகவே இருந்தால் எப்படிப்பா? நம்ம நினைக்கிற மாதிரியே எல்லாமே நடந்துட்டா நம்மளை விட முட்டாள் யாரும் இல்லைன்னு நீங்கள் தானேப்பா சொல்லுவீங்க. அவள் இனிமேல் வரமாட்டான்னு நினச்சிக்கோங்க. அதான் நான் இருக்கேன்ல. இப்போ நீ என்ன சொன்ன? உன்கிட்ட தான் கேக்குற. என்ன சொன்ன இப்போ நீ? டேய், என்னடா ஆச்சு அவளுக்கு? அவன் நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாமா. என்னடா சொல்ற? என் பொண்ணு என்ன பண்ண சொல்லி தொலைய. என் பொண்ணுக்கு என்னடா ஆச்சு? அவ செத்து போயிட்டா. நான் தான் அவளை கொன்னேன். ஐயோ டேய் உடே வாவி நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. ஏன்டா அப்படி பண்ண? அண்ணனு கூட பார்க்காம என்ன படுக்க கூப்பிட்டா. அதானா? என்ன என்ன நடந்தது சொல்லுடா. அப்படின்னா என்ன என்னடா பண்ண? சொல்லுடா சொல்லுடா. செத்து போயிட்டா. நான் தான் அவளை கொன்னேன். ஆமாச்சான். என்ன மச்சான் செம காணலாக போல். உள்ள செம்மையாக ஒரு மேட்ரு வந்திருக்கா. ட்ரை பண்ணுறியா? வேறு லெவலில் இருக்கா. ஒரே டைமில் எல்லாருக்குமே கம்பெனி கொடுக்குறா. ம் அம்மா இப்படி இருக்கா? நீ என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணா உன்னை தாண்டி கேட்கிறேன், சொல்லு. அண்ணா எச்ச நாயே. யார நாயங்கிற? இந்த அடிக்கிற வேலைலாம் வேணாம். உன்னை தாண்டி சொல்றேன். நாய் தான் ஒரே நேரத்துல 4 நாயோட தெரியும். ஏய், அது ஏன் இஷ்டம். எனக்கு வேணும்னா நான் நிறுத்து.
நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளு. உன்கிட்ட தாண்டி சொல்கிறேன். ஒரு நிமிஷம் இறங்கி வா. உன்கிட்ட தாண்டி சொல்லிட்டு இருக்கேன். இறங்கி வா. ஏண்டி இப்படி செஞ்ச? அசிங்கமா, அதுவும் 3 பேர் கூட போய். எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. என்னால ஒருத்தன் கூடலாம் வாழ முடியாது. அண்ட் ஒருத்தனால என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணவும் முடியாது. எனக்கும் என் மனசுக்கு ஓகேனா நான் புரியுதா? கேட்க மாட்டல்ல, கேட்க மாட்டல்ல, கேட்க மாட்டல்ல, கேட்கவே மாட்டல்ல. ஐயோ தமிழே! ப்ளீஸ் சார், இதுக்கு மேல கேட்காதீங்க. ஹேமா, சார், நாங்கள் எஸ்பிஐ மெயின் பிரான்ச்லேருந்து கால் பண்ணுறோம். உங்கள் கார்டு மேலே ஒரு 16. அதுவா, எங்க இருக்க நீ? உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? ஓ, கேள்விலாம் கேட்குற அளவுக்கு ரொம்ப திமிராயிடுச்சோ? ரொம்ப முக்கியமான விஷயம். எங்க இருக்க? ஒன்லயே சொல்லு. நேர்ல தான் பேசணும், வா. நோயின்னு எங்க வரணும் இப்போ? சிபிஐ ஆபீஸ் வந்துடுறியா? எமியோட கேபின்லயே உட்காந்து பேசலாம். ராஸ்கல், பொறம்போக்கு நாயே, தெரியாத நினைச்சிட்டியாடா? உன்னை இன்ச் பை இன்ச் நான் வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கேன். ஆசிரமத்துல கொடுக்க போற அடுத்த டெஸ்ட் சர்டிபிகேட் உனக்கு தான்டா. தேவையில்லாம இதுல எவி எழுதி விட்டுருக்க நாயே. ஏற்கனவே எவி எல்லாத்தையும் நோண்டிட்டு இருக்கான். ஓடுறா, ஓடு. நீ எங்க நிக்கிறியோ அங்க தாண்டா உனக்கு சாவு. அண்ணே, இது ஆதவனோட மட்டும் முடியல, சொல்லவே கஷ்டமா இருக்கு. டாக்டர் நந்தினி இதில் இன்க்ளூட் ஆயிருக்க தான் செம்ம கடுப்பா இருக்கு. அண்ணே, ஆதவனை பிடிச்சாதானே இதுக்கு மொத்தத்தை தீர்வு கிடைக்கும். இப்போதைக்கு நமக்கு ஆதவன் முக்கியம் இல்லை. இப்போ நம்ம நந்தினியை தான் ஃபாலோ பண்ணணும். அப்புறமா ஆதவனை பிடிச்சிக்கலாம்.